ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவை ஒரு சின்ன துக்ககரமான சம்பவத்தோட தான் நான் ஸ்டார்ட் பண்றேன். அதாவது இந்த வீடியோ மூலமா ஒரு உண்மையான ஒரு பேரதிர்ச்சியான ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க எந்த மீன் வேணாலும் வளர்த்துட்டு இருக்கலாம். அது ஃப்ளவரானா இருக்கலாம், அரவணா இருக்கலாம், இல்லை கோல்டு ஃபிஷ், கொய்கார்பு, எந்த ஃபிஷ்ஷா வேணாலும் வளர்க்கலாம். அந்த ஃபிஷ் இன்னைக்கு ஆக்டிவா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், ரொம்ப சூப்பர்பா இருக்கும். அதோட நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதை காப்பாற்ற முடியாம போச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க எந்த ஃபிஷ் வளர்த்தாலும் இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. ஏன் கண்டிப்பா பாருங்க அப்படின்னு சொல்றேன்னா, இந்த மீன்ல வரக்கூடிய சில சிக்கலான வியாதியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களால அது என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எங்களுடைய கஸ்டமர் ஒருத்தர் ஃப்ளவரான் ஃபிஷ் வளர்த்துட்டு இருந்தாரு. ரொம்ப பெட்டான ஃபிஷ், அருமையா ஆக்டிவா இருந்த ஃபிஷ்ஷு சடால் என்ன ஆயிடுச்சு, ஒரு சிக்காகி படுத்துருச்சு கீழே. இல்லை டோட்டலா ஃபிளாட்டா படுத்துருச்சு. அந்த ஃபிஷ்ஷை வந்து ரெக்கவர் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டாரு. நாங்க பொதுவா ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறது கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபிஷஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம். ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ரீட்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை ஒரு டயக்னாஸ்டிக் டூல்ஸோ இல்லாததுனால நம்மளால ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல. அதனால இப்போ கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே சிம்டமேட்டிக்காக தான் கொடுக்குறோம். அதாவது மீன் காட்டக்கூடிய அறிகுறிகளை வச்சு தான் கொடுக்குறோம். அதுவும் கஸ்டமர் எடுத்துட்டு வர ஃபிஷஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபிஷஸ் உச்ச கட்டத்தில் இருக்கிறதுனால அதை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறது இல்லை, மெடிசின்ஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே எடுக்கிறது இல்லைன்னா கஸ்டமர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி எப்படியாவது அதை காப்பாற்றி கொடுங்க சார். ஃபிஷ்ஷை பார்த்துட்டு சொன்ன கஸ்டமர்கிட்ட இந்த ஃபிஷ் வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்க முடியுங்களான்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப நம்பிக்கையோடு எங்கள்கிட்ட அந்த ஃபிஷ்ஷை கொடுத்தாரு. நம்ம சேனலில் கூட அந்த ஃபிஷ்ஷை வச்சு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஃபிஷ்ஷு படுத்திருந்த ஃபிஷ்ஷு, அந்த படுத்துட்டு இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு வந்து 2 கண்ணுமே தெரியல. இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதோட ஃபின்ஸும் கொஞ்சம் எரோட் ஆயிருந்தது, அது அரிச்சு போயிருந்தது. ஸோ இதுதான் இந்த ஃபிஷ்ஷோட கண்டிஷன். வந்த உடனே 16-1 ENPR ஒரு 2 தடவை கொடுத்து பார்த்தோம். ஃபிஷ் ஒரு பிட்டு கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே காட்டல. ஃபுட்டு எடுக்கல, வாட்டர் சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம், ஹீட்டர், ஸ்பாஞ்ச் ஃபில்டர் எல்லாம் நம்ம பண்ணி பார்க்குறோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் அந்த ஃபிஷ்ஷில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வரல. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 8 நாள் கிட்ட கடுமையாக போராடிட்டு இருந்த மீன் வந்து இன்னைக்கு இறந்துச்சு. அந்த வீடியோவை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் பாருங்க. எதுக்கு இந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த ஃபிஷ்ஷை எவ்வளவோ போராடி பார்த்தோம், காப்பாற்ற முடியல. அதனால இந்த நம்ம கொடுக்குற 16-1 மெடிசன் வந்து எல்லா வியாதியும் குணப்படுத்திடும். மருந்து போட்ட மறுநாளே ஃபிஷ் எந்திரிச்சு ஸ்ட்ரைட் ஆயிரும், நல்லா நார்மலாக ஸ்விம் பண்ணோம், அமுங்கி இருக்கிற ஹம்ப் அப்படியே பெருசாகிடும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மருந்துங்கிறது வந்து மீனுடைய எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது மட்டும்தான் வேலை பார்க்கும். அதுவும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 16-1 ENPR காம்பினேஷனுங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மெடிசன். அதாவது பல வியாதிகள் இருக்குங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் வந்து என்ன பண்றோம், இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனுக்கு வந்து டயக்னாஸ்டிக் ப்ரோட்டோகால்ஸ் எதுவுமே கிடையாது. மற்றபடி ஆடு, மாடு, மனுஷனுக்கெல்லாம் பயங்கர டெக்னாலஜி வைஸ் வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா பார்க்கறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. மீனுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ECG கிடையாது, ஒரு ஸ்கேன் கிடையாது, ஒரு எண்டாஸ்கோபி கிடையாது. இவ்வளவும் இல்லாம ஒரு மீனை ட்ரீட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். அதனால எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல மீனுக்கு என்னென்ன வியாதியெல்லாம் அடிக்கடி வருமோ அந்த வியாதியோட சிம்டம்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீன் வளர்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயத்தை கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களை வந்து 16-1 ENPR தான் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லலை. உங்களுக்கு எந்த மெடிசன் வேணாலும் தாராளமா யூஸ் பண்ணுங்க. உங்க மீனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்க மீனுக்கு வியாதி வந்திருக்கக்கூடிய அறிகுறிகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. வியாதி வந்திருக்கக்கூடிய அறிகுறிகள் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால மீனை கண்டிப்பா காப்பாற்ற முடியும். இந்த மீன்களுக்கு வந்து நிறைய ஃபுட்டு கொடுக்குறோம், நிறைய விதமான வாட்டர் என்விரான்மெண்ட்ல வளர்த்துட்டு இருக்கோம். அது என்னென்ன வியாதி வருதுன்னு சொல்லிட்டு எண்ட் யூஸரான ஹாபியஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க பல சேனல்ல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த வியாதியை பத்தியோ அந்த மீனை பத்தியோ எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே மீன்களுடைய உள்ளுறுப்பு பத்திய பிரச்சனைகள். இது எல்லாம் தெரிஞ்சு பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷுக்கோ இல்லை உங்க ஃபிஷ்ஷுக்கோ ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு எந்த மெடிசன் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை போட்டு கரெக்டான ட்ராக்ல கொண்டு போங்க. சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு மெடிசன் யூஸ் பண்றீங்க, அந்த மெடிசன்னால ஃபிஷ்ல 1 or 2 daysல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அந்த மெடிசன் அது ஒர்க் ஆகல, இல்லைன்னா நம்ம வேற ஏதோ ராங் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோங்கிறது தான் அர்த்தம். ஸோ என்ன பண்ணணும், இமீடியட்டா மாற்றணும். எங்கள்கிட்ட வரக்கூடிய நிறைய கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் வருது.
நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஃபிஷ் கீழே படுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்க்குறோம். அரவணா வந்து காலைல வரைக்கும் நல்லா ஸ்விம் பண்ணிட்டு இருந்ததுங்க, திடீர்னு இப்படி வந்து நின்றுச்சுங்க, இப்போ எப்படி என்ன பண்றது, என்ன மருந்து கொடுக்குதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் நம்ம வந்து மருந்து கொடுத்து ட்ரை பண்ணி தான் பார்க்க முடியும். திருப்பி நான் சொல்றேன், ட்ரை பண்ணி தான் பார்க்க முடியும். மருந்துனால 100% வந்து எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த வர்றதுனால தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். அது வந்து இந்த ஃப்ளவரா, நரவோனா, ஆஸ்கர், பேரட் இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபிஷஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுறாங்க. மற்ற ஃபிஷஸ்க்கெலாம் வந்து கான்டாக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா கோல்டு ஃபிஷ்ஷோ இல்லை சின்ன சின்ன மீனாக இருந்ததுன்னா அது தூக்கி போட்டுறாங்க. இது வந்து ரொம்ப பெட்டாகி அவங்களோட ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்போது அதை வந்து அவங்கள பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் அழறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இது ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மீனுக்கு வரக்கூடிய வியாதிகளை கண்டிப்பா தெரிஞ்சுக்க. மீனுக்கு வியாதி வராம கண்டிப்பா இருக்காது. நீங்க எந்த ஒரு டேங்கோ, என்ன ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், எந்த ஒரு ஃபுட்டு கொடுத்தீங்கனாலும் கண்டிப்பா மீனுக்கு வியாதி வரும். ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நல்லா டேங்க் செட் பண்ணியிருக்கேன், கல் போட்டிருக்கேன், ஹீட்டர் போட்டிருக்கேன், ஃபில்டர் போட்டிருக்கேன். மீன் நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வளர்க்குறது எல்லாமே செயற்கையான தொட்டி தான். வியாதிகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வியாதிகள் வந்ததுன்னா அதை எப்படி ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதுங்கிற டெக்னிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாதான் மீனை வந்து கண்டிப்பா வளர்க்க முடியும். அந்த வியாதியோட அறிகுறி ஆரம்பத்தில் தெரிஞ்சிச்சுனாலே உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஃபிஷ்ஷை சீக்கிரமா ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த இன்ஃபர்மேஷனை சொல்றது தான் நான் ஷேர் பண்ணேன். சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16 NPR மெடிசன் போட்டா எல்லா ஃபிஷ் ரெடி ஆயிரும், படுத்துட்டு இருக்க ஃபிஷ் ரெடி ஆயிரும், தலையில சாஞ்சிருக்க மீன் வந்துருச்சிரும், கீழே நினைச்சு நீங்க ஓடிடும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மீனுடைய எதிர்ப்பு சக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எதிர்ப்பு சக்தி மீனுக்கு இருக்கிற வரைக்கும் தான் எந்த மருந்துமே வேலை பார்க்கும். நல்லா புரிஞ்சு, எந்த மருந்தும் வேலை பார்க்கும். அந்த எதிர்ப்பு சக்தியை விட்டுட்டு நம்ம மீனை காப்பாற்றணும் போராடினா கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த கஸ்டமரோட ஃபிஷ் நீ இறந்து போனதுனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபிஷ் நல்லா இருக்கும்போது எதுக்கு மருந்து போடணும், அதுக்கு ஒன்றும் ஆகாது இருக்காங்க. ஆனால் சடனாக ஒன்று ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து 1 லட்ச ரூபா மீனா இருந்தாலும் சரி, 5 ரூபா மீனா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே பண்ண முடியாது. மீனுக்கு வரக்கூடிய வியாதிகளை புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சேனல்ல உள்ள வீடியோஸை பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு பாருங்க. அப்பதான் ஃபிஷ்ஷை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபிஷ்ஷை இறந்து போயிடுச்சு, இனிமே இந்த மாதிரி ஒரு வராம தடுக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ மூலமா எடுத்திருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த வீடியோல சொல்லுங்க. உங்களுடைய ஃபிஷ் வளர்க்கும் போது ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா என்னோட வீடியோஸ்ல பாருங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.